உங்களை எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரமபிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல, நீரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. அப்பா, நீர் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை கர்த்தாவே, அப்பா, நீர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு என்னை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே பேசுவதற்காக நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது சில காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதன்படியாக நான் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எந்த ஒரு வசனத்தையும் நடுக்கத்தோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிரியை மகா பெரியதாய் இருப்பதை காண முடியும். ஏனென்றால் அவருடைய வசனம் இந்த நாளிலே மிகவும் கிடைப்பது அரிதாய் இருக்கிறதை நாம் கண்டுகொண்டே வருகிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அவர் சொல்லுவதை கேட்டு நாம் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே இது முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாட் அன் எண்ட் பட் அ நியூ பிகினிங். இந்த நாளிலே அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து பல நேரங்களிலே சோர்வுற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளவுதானா? இனி இதற்கு ஒரு விடுவு இல்லையா? என்னுடைய காரியங்களை என்னால் முடிக்க முடியவில்லையே. ஒருவேளை இந்த 2025 டிசம்பர் மாதம் வரை நான் பொறுத்திருந்தேனே, நான் ஜெபித்து கொண்டே இருந்தேனே, இந்த வியாதியிலிருந்து ஒரு சுகம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேனே, ஆனால் எனக்கு எந்த ஒரு முடிவும் காணப்படவில்லையே, எந்த ஒரு சுகமும் கிடைக்கவில்லையே, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேனே, ஆனால் அந்த அற்புதத்தை என்னால் இன்னும் காண முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு கூட நீங்கள் ஒருவேளை இந்த குழுவிலே நீங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே உங்களை நோக்கிதான் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உலகிலே இருக்கிற பல பிரச்சனைகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து, இனி என்ன செய்வது, என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளலாமா, இனி ஒரு கட்டம் எனக்கு உண்டா வாழ்வதற்கு என்று அநேக ஜனங்கள் அப்படியா இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, ஊழிய வாழ்விலும் சரி, பலரும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலே புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார் என்பதிலே பெரிய ஒரு சந்தோஷத்தோடு கூட அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட சம்பவத்தை நம்முடைய வேதாகமத்திலே ஒரு மனிதன் சந்தித்திருந்தார். இட் இஸ் எனஃப் நவ் ஓ லார்ட், டேக் அவே மை லைஃப். எனக்கு இது போதும் ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறதான ஒரு மனிதனை குறித்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஏதோ இது நமக்கு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் நடக்கவில்லை, என்னுடைய ஜெபம் கேட்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அநேகருடைய ஒரு கேள்வியும் கூட இதுதான் இந்த நாளிலே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே உன்னை பலப்படுத்தும்படியாக, இன்று இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். For the journey is too great for you. இதுதான் இந்த நாளின் செய்தி. போதுமாண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், போதுமாண்டவரே என்னுடைய பிரச்சனைகளை என்னால் தாங்க முடியவில்லை என்று எண்ணத்தோடு கூட, என்னுடைய வியாதி சுகமாகவில்லை என்று எண்ணத்தோடு கூட நீங்கள் இதிலே பங்கு பெறுவீர்கள். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று வசனம் கடந்து வருகிறது. டிசம்பர் மாதம் கடைசி நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையானது அல்லது இந்த பிரச்சனையானது இதோடு முடிவடைந்து விடவில்லை. ஏனென்றால் ஒரு பதிலோடு கூட, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட ஜனவரி மாதம் ஆரம்பமாகும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே ஒருவேளை வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், இந்த நாளிலே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மகளே என்று ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, தட்டி எழுப்பும்படியாக சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை நாம் பலமுறை படித்திருக்கலாம். எல்லாரும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19:1 பாக்குறோம். ஆகாப் ஏசபேலுக்கு எலியா தீர்க்கதரிசி எல்லாரையும் கொன்று போட்டதாக
அறிவித்ததை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே 2வது வசனத்துல பார்க்கிறோம், ஏசபேல் எலியாவுக்கு ஆள் அனுப்புகிறான். அவர்கள் ஒவ்வொருவனையும் நீ பிராணனை எடுத்துக்கொண்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உமக்கு செய்வேன் என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே எலியா தீர்க்கதரிசி காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். அநேக தீர்க்கதரிசிகளை, பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டதின் நிமித்தம் அங்கே ஒரு பயமுறுத்துதல் அவனுக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தானே போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று பயத்தோடு கூட அந்த இடத்திலே காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். தன் பிராணனை காக்க அவன் எங்கே போகிறான் என்றால் பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போகிறான். அங்கே வேலைக்காரனை நிறுத்திவிட்டு ஒரு வனாந்தரத்தின் வழியாக அவன் கடந்து போவதை நாம் அந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஒரு நாள் பிரயாணப்பட்டு அங்க போய் அவன் நடந்த காரியத்தை நாம் பார்ப்போம். சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான், நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே சூறை செடியின் அனுபவங்கள் உண்டு. அநேக நேரங்களிலே நமக்கு நினைத்தது நடக்கவில்லை, நம்முடைய விருப்பம் போல் நடக்கவில்லை, அல்லது பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது நாமும் கூட வீட்டின் ஓரத்திலே அல்லது ஒரு அறையிலே கண்ணீர் வடித்தவர்களாக, ஆண்டவரே இனி என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா, இந்த கணவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதே, என்னுடைய வேலையின் காரியங்கள் இப்படி இருக்கிறதே, என்னுடைய பிள்ளையின் படிப்பின் காரியங்கள் இப்படி இருக்கிறதே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே சூறை செடியின் அனுபவங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்திலே அங்கு ஒரு ஆறுதலாக, தேறுதலாக அங்கு ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கு 2 முறை தூதன் அங்கே வருகிறான். யாரை சந்திக்க? இந்த எலியாவை சந்திக்க வருகிறான். தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் அங்கே கொண்டு வந்து அவரிடம் வைக்கிறான். வைத்தது மாத்திரமல்ல, அந்த இடங்களிலே போஜனத்தை கொடுத்து அவனை ஆற்றி தேற்றுவது மாத்திரமல்ல, தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்ற வார்த்தை கடந்து வருகிறது. An angel touched him and said, arise and eat. இன்றைக்கு நிறைய நேரத்திலே தட்டி எழுப்ப முடியாத சமயங்களோடு கூட நாம், யார் என்னை உற்சாகப்படுத்துவார், யார் என்னை தட்டி எழுப்புவார், என்னுடைய ஊழியத்திலே கனிகள் இல்லையே, என்னுடைய ஊழியத்திலே ஆத்துமாக்களை காண முடியவில்லையே, என்னுடைய சபையிலே மாபெரும் எழுப்புதலுக்காக நான் கதறி கொண்டிருக்கிறேனே, ஆனால் காரியங்கள் வேறு விதமாய் திசை திரும்பி கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே ஒரு தூதனை போல ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. ஆவியானுடைய வார்த்தை, மகளே உன்னை நான் தட்டி எழுப்பும்படியாக வந்திருக்கிறேன், தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, உனக்கு எல்லா பதிலும் இனிமேல் தான் உனக்கு வரப்போகிறது என்று நம்மை ஆற்றி தேற்றுகிறதான வார்த்தைகள் கடந்து வருகிறது. அப்பொழுதுதான் அந்த இடத்திலே அவங்க சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த இடத்துலதான் அவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ சோர்ந்து படுத்திருக்கிறாயே, நீ எண்ணத்தை நினைத்து கொண்டு இப்படியாக நீ மனதிலே யோசித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய யோசனைகளை விட்டு நீ எழுந்து போ என்று சொல்லுகிறார். For the journey is too great for you. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு காரியம் உனக்காக இருக்கிறது, நீ இப்படி சோர்ந்து இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். பாத்தீங்கன்னா 40 நாட்கள் அந்த போஜனத்தை சாப்பிட்டு விட்டு இரவு பகலாக அவன் நடந்த சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்க, அந்த கொடுத்த போஜனத்தை வைத்துக் கொண்டு 40 நாட்கள் அந்த சோர்வுற்ற இருதயத்தை தட்டி எழுப்பின அந்த வார்த்தை, அவன் 40 நாட்கள் பிரயாணம் பண்ணும்படியாக அவன் புது பலன் அடைந்ததை பார்க்கிறோம். அவனுடைய அத்தியாயம் முடிந்ததென்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, என்னோடு கூட என்னிலிருந்து எடுபட்டு போனால் சரி என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்திலே இரவு பகலாக நடக்கும்படியான 40 நாட்கள் அவன் நடந்து செல்லும்படியான ஒரு பெரிய பலத்தை அங்கே தூதன் மூலமாக கிடைக்கிறது. இதுதான் நமது ஆண்டவர். இன்றைக்கு ஒன்றுமே முடியாது என்று நீங்கள் நிற்கிறதான வேளைகளிலே தட்டி எழுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே ஓடச் செய்கிற அனுபவங்கள் அதிக நேரங்கள் உண்டு. ஒருவேளை இந்த குழுவிலே கொடுக்கப்படுகிறதான செய்திகள் இன்றைக்கு நீங்கள் சோர்வுற்றிருக்கிறதான வேளையிலே தட்டி எழுப்பின நாட்கள் அநேகம் உண்டு என்று நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அநேக சகோதரிகளை என்னை பலப்படுத்தும்படியாக, தட்டி எழுப்பும்படியாக, அநேக காரியங்களை என்னை உந்தி தள்ளும்படியாக சில வார்த்தைகளை சொல்லி என்னை எழுப்பினது உண்டு. இந்த குழுவிலே நான் இணைந்தது முதற்கொண்டு அநேக காரியங்கள் எனக்கு பிரயோஜனமாக என்னுடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே அது பிரயோஜனப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நான் சொல்லுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனென்றால்
இப்படிப்பட்ட குழுவிலே நாம் ஒவ்வொரு நாளும் இணைந்திருக்கும் பொழுது ஜெப குழுவிலே கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் நம்மை உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் சோர்விற்றிருக்கிற நம்முடைய ஆத்மாவுக்கு அது பலனாய் இருப்பதை நாம் உணர முடியும். இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆமாண்டவரே இனி என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு மிகவும் சோர்வா இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய வேலைகளை கூட என்னால் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று ஒரு வேலை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். குடும்ப வாழ்விலும் கூட வியாதியினாலே, இழப்புகளினாலே, நெருக்கடிகளினாலே, பிரச்சனைகளினாலே அப்படியே சோர்ந்து கொண்டு போய்கொண்டு, ஆண்டவரே இனி என்னுடைய குடும்ப வாழ்க்கை இனிமேல் என்னை நகர்த்தி செல்லக்கூட முடியாது, என்னுடைய கடன் பிரச்சனை இப்படியாய் என்னை நெருக்குகிறது, பொருளாதார தேவைகள் என்னை இப்படியாய் வாட்டுகிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஊழிய வாழ்விலும் ஆத்துமாக்கள் இல்லாத ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை. நான் இத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி வருகிறேனே, ஆனால் ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்க முடியவில்லையே, அல்லது இந்த குழுவிலே கொண்டு வர முடியவில்லை என்று ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க செய்கிற ஊழியத்திலே வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள் சகோதரிகளே, இந்த நாளிலே அதை குறித்துதான வசனங்களை தான் நாம் தியானிக்க பெறுகிறோம். நம்மை உற்சாகமூட்டும்படியாக அவன் 19:9 பார்க்கிறோம், கெபிக்குள் போய் அவன் தங்கினான், நீ தனித்து இருக்கிறாயா? கெபிக்குள் போய் தங்கி இருக்கும் பொழுது அங்கேதான் அவனுக்கு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இங்கே உனக்கு என்ன காரியம்? அங்க கர்த்தர் பேசுறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம்? இன்றைக்கு விசாரிக்க முடியாதபடி தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? என்னை யார் விசாரிப்பார்? என்னுடைய காரியம் என்னவா இருக்கிறது என்று யாருக்கு புரியும்? என்னுடைய நிலைமை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யாருக்கு புரியும் என்று ஒருவேளை நீங்கள் திகைத்து நிற்கலாம். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இங்கே உனக்கு என்ன காரியம் என்று விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான இருக்கிறவர்கள் தன்னுடைய கவலைகளை யாரிடத்தில் சொல்லுவோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மகா பெரிய கிருபை நமக்கு இயேசு கிறிஸ்துவானுடைய பாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பாதத்திலே நம்முடைய கண்ணீரை அன்னாளை போல ஊற்றும் பொழுது அந்த கண்ணீருக்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்குரிய ஒரு பெரிய பதில் நமக்கு கடந்து வருகிறது. நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன் நம்மளுக்கு உண்டு. அவன் சொல்றான், அந்த கேட்டோன்னு அந்த பதில் சொல்றாரு, தேவன் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் நடந்தேன். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்சித்து கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். பாருங்க, அவனுடைய எப்படி ஒரு கவலைப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் தான் மீந்திருக்கிறேன். இன்றைக்கு விசாரிக்கிற ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நான் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அல்லது ஒதுக்கப்பட்டு அல்லது என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும் தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் ஒருவன் மாத்திரம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுடைய ஏக்கத்தின் குரலை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு எப்படிப்பட்ட சத்ருவின் போராட்டத்திற்குள்ளாக ஜனங்களாகிய நாமும் மற்ற ஜனங்களும் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் அவர்கள் நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை மனிதர் நம்மளை மறக்கலாம், மனிதர் மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் விசாரிக்கிற ஆண்டவர், உனக்கு என்ன காரியம் மகளே, நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவருடைய பாதத்திலே எல்லா காரியங்களையும், எல்லா கவலைகளையும், எல்லா கண்ணீரையும் அவரிடத்திலே நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வழி வாய்க்காலை உண்டு பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 11வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் யாராவது ஒருவர் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 19, 11, 12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று இந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுதே நம்முடைய சூழ்நிலை அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்.
இங்கேயும் ஆண்டவர் இல்லையோ? அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே புயல் போன்ற காரியங்கள் வீசலாம், பெருங்காற்றை போல அநேக காரியங்கள் வீசலாம். நமக்கு என்ன தோணும் அந்த நேரத்துல எல்லாம்? ஆண்டவரே, நீர் இல்லையோ? நீர் உயிருடன் தான் இருக்கிறீரோ? நீர் என்னோடு கூட இல்லையோ? என்னை விட்டு நீ தாண்டி சென்று விட்டீரோ என்று நாம் அநேக நேரங்களை அங்கலாய்ப்பது உண்டு. பூமி அதிர்ச்சியிலும் கூட அங்க கர்த்தர் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். அன்னைக்கு அநேக அதிர்ச்சி கொடுக்கிறதான விஷயங்கள், அதிர்ச்சி கொடுக்கிறதான செய்திகள், வியாதிகளை குறித்த செய்திகள், இயற்கை சீற்றங்களை குறித்த செய்திகள், அதிலே அகப்பட்ட காரியங்களை குறித்த செய்திகள் வரும் பொழுது அங்கேயும் கர்த்தர் இல்லையோ என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளுக்கு வருவதுண்டு. அக்னியிலும் கர்த்தர் இல்லை. அந்த அக்னிக்கு பின்னும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தமோ கர்த்தரோ காணவில்லை என்று அவன் திகைத்து நிற்கிறான். பெருங்காற்றுகள் வரலாம், பூமி அதிர்ச்சிகள் வரலாம், அக்னிகள் வரலாம். நீங்களும் நானும் அங்கே கர்த்தர் இல்லையோ, கர்த்தருடைய சத்தம் இல்லையோ, கர்த்தர் உயிருடன் இல்லையோ என்ற பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு உண்டாகலாம். ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாகிற்றது என்று அந்த வசனம் கூறுகிறது. என் அருமை சகோதரிகளே, இன்று எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இல்லையோ என்று நினைக்கிறதான ஒரு சூழ்நிலைகளே நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து வீற்றிருக்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் சாதாரண கர்த்தர் அல்ல. நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். இங்கிலீஷ்ல பார்க்கிறோம், ஆஃப்டர் த ஃபயர் த சவுண்ட் ஆஃப் லோ விஸ்பர். அந்த மெல்லிய சத்தம் அங்கே உண்டாகிறது. அந்த மெல்லிய சத்தத்திலே அவர் இங்கு உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார், நீ என்ன தேவையோடு கூட இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுதும் அவர் சொல்கிறார், ஐ ஒன்லி ஐ எம் லெஃப்ட். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், அவனுடைய தனிமையை அவன் சொல்லுகிறான். எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடங்களிலே ஒரு புதிய பிளான் ஆண்டவர் அந்த இடத்திலே வைக்கிறார். பாருங்க, அவருடைய சூறை செடியிலே அவன் படுத்துக் கொண்டிருந்த நேரம் முழுதல் ஒரு தூதனை கொண்டு தேற்றினார், போஜனத்தை கொடுத்தார். அங்கே தேற்றி அவனை பலப்படுத்தி 40 நாள் நடக்க வைத்தார். 40 நாள் வந்ததுக்கு பிறகு அந்த இடங்களிலே ஆண்டவர் என்ன காரியம் என்று கேட்கும் பொழுது பெருங்காற்று, பூமி அதிர்ச்சி, அக்னி போன்ற காரியங்கள் நடக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை, அங்கே கர்த்தர் இல்லை என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு மெல்லிய சத்தத்தோடு கூட அங்க பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அங்கே அவனுக்கு ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் சொல்றார். என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடும் என்று சொல்லியிருந்த கட்டத்திலே ஒரு மிகப்பெரிய பிளான், அவனுக்கு ஒரு எதிர்காலத்துக்குரிய ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன? அதுதான் அவனுடைய புதிய வாழ்வு. அங்கதான் ஒரு பிக் பிளான். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என்னுடைய பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ஐயோ நான் டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்துட்டேன், நான் ஏதோ நினைச்சிருந்தேன், ஜனவரி மாதத்துல எத்தனையோ தீர்மானங்களை நான் எடுத்திருந்தேன், கர்த்தருக்காக இந்த ஊழியத்தை செய்வேன், கர்த்தருக்காக இந்த ஆத்மாவை நான் சந்திப்பேன், கர்த்தருக்காக இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், கர்த்தருக்காக நான் இவ்வளவு வசனங்களை படிப்பேன் என்றெல்லாம் நான் எழுதி வைத்திருந்தேனே, ஆனால் இவைகளில் எதையும் என்னால் செய்ய முடியவில்லையே, இந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் லார்ட் ஹாஸ் a big plan for you. இந்த ஜனவரி மாதத்திலே, இந்த டிசம்பர் இந்த செய்திக்கு கேட்ட பிறகாக கர்த்தர் உனக்கு அந்த மிகப்பெரிய ஒரு பிளானை உனக்கு கொடுக்கிறார். அதுதான் நம்ம அந்த வசனங்கள்ல பாக்குறோம். 19வது அதிகாரம் 15வது வசனத்துல பாக்குறோம், நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்ப போய். அதுதான் அந்த மெல்லிய சத்தம் தொடிக்கிறது. அவனுக்கு இருக்கிறதான 3 வேலைகளை அங்க சொல்லுகிறார். ஆசகேல் சிரியா ராஜாவாக ஏற்படுத்த சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்த சொல்லுகிறார். அந்த உன்னுடைய இடத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். 3 ராஜாக்களை, 3 ஆட்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய பிக் பிளான் அவன் வச்சு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒன் மோர் ஸ்டெப்ஸ் டுடே, பிக் ரிசல்ட்ஸ் டுமாரோ. ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரே ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வை, உனக்காக அநேக அடிகள் நாளைய தினத்துல நல்ல ஒரு முடிவை உனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார், எழுதியிருந்தார். இப்பொழுது கூட வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடட்டும் என்று அவன் எதிர்பார்த்திருந்த வேளையிலே கர்த்தர் அவனை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஒரு பெரிய ஒரு பிளான் அவனுக்காக அங்கே கொடுக்கிறார். அப்பொழுது எனக்கு ஜனங்கள் ஒருவரும் இல்லையே என்று ஏக்கத்தோடு கூட இருக்கிறார். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனுக்கு முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார்.
என் சகோதரிகளே, இன்றைக்கு எனக்கு ஆட்கள் இல்லையே, நான் யாரோடு கூட என் ஊழியத்தை செய்ய முடியும், நான் யாரோடு கூட இணைந்து அநேக காரியங்களை என் குடும்பத்திலே செய்ய முடியும் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பாகாலுக்கு முடங்காதிருக்கிற இன்னும் ஜனங்கள் உண்டு, எனக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஜனங்கள் இன்னும் இந்த தேசத்திலே உண்டு, இன்னும் என் குடும்பத்திலே உண்டு. அவர்களை நான் தெரிந்தெடுத்து அவர்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை எலியாவுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் இன்று இல்லையோ என்று நீங்கள் திகைத்து நிற்கலாம். அதே ஆண்டவர் மாறாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். 19:21 பார்க்க முடியும். எலிசா எழுந்து எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தார். அங்க இவரும் ஊழியம் செய்யறாரு. இவருக்கு நிகராக அபிஷேகம் பண்ண எலிசாவையும் ஊழியம் செய்ய அங்கே ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். Then he arose and went after Elia and assisted him. அவனுக்கு உதவியாக ஆண்டவர் இன்னொரு ஆளை எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட பலரும் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது போதும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்காக ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கிறார். அது மிகப்பெரிய பிளான். அந்த பிளான் உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை இன்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த செய்திக்கு பிறகாக நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரத்திலே, ஆண்டவரே, எனக்கு 2026 ஆண்டுக்குரிய பிளான் என்ன ஆண்டவரே, எனக்கு சொல்லும் ஆண்டவரே என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானை உங்களுக்காக கொடுப்பார். நீங்க நினைக்கலாம், do you think life story is over? என்னுடைய லைஃப் ஸ்டோரி ஓவர் ஆயிடுச்சு நீங்க நினைக்கலாம். நோ, a new history is beginning today. இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய லைஃப் ஸ்டோரியே முடிஞ்சிருச்சு, என்னுடைய கதை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நீங்க ஒரு பகுதியில நினைத்திருக்கலாம். என்னுடைய பிரச்சனை முடிவுக்கே வரல, இந்த கதை அவ்வளவுதான், இந்த பிரச்சனை இனிமே முடிவுக்கே வராது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நோ சிஸ்டர், a new history is beginning today sister. இந்த நாளிலே ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மல்கியா என்ற புத்தகத்தும் வரைக்கும் நாம் வேதாகமத்தை படித்தவுடன் பழைய ஏற்பாடு முற்றிற்று என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பழைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடைபெறாமலே முடிவுற போகிறதோ என்று நீங்கள் நினைவோடு கூட இருக்கலாம். ஆனால் மத்தேயு என்ற புத்தகம் அங்கே ஆரம்பமானதை நாம் பார்த்திருக்கிறோம். புதிய ஏற்பாடு ஒரு புத்தகம், ஏற்பாடு என்ற தலைப்பிலே அது ஆரம்பமாகிறதை பார்க்கிறோம். அந்த ஏற்பாடு ஆரம்பித்த உடனே இயேசு என்ற இரட்சகர் பிறக்கிற அந்த அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், இன்று உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வியாதிகளின், பிரச்சனைகளின், சோதனைகளின் வழியே கடந்து வரும் பொழுது இங்கே இயேசு என்ற ஒருவர் நமக்காக பிறந்து நமக்காக மீட்பை உண்டாக்குற ஒருவர் நம்முடைய குடும்பத்திலே பிறக்கிறார் என்று இந்த நாளிலே வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருந்தாரே ஆண்டவர். போன ஜனவரி மாதம் 2025 ஆண்டு நான் ஜெபத்திலே இருந்த பொழுது எனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருந்தாரே, அவைகள் நிறைவேறவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? பழைய ஏற்பாடு முற்றிற்றுதான், பழைய ஏற்பாடு முடிந்ததுதான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் ஒன்று விடாமல் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது போல உங்களுக்கும் எனக்கும் எத்தனை வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அத்தனை வாக்குத்தத்தங்களும் இந்த புது ஆரம்பத்திலே, இந்த புதிய நாளிலே, இந்த புதிய அத்தியாயத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதிலே மிக தீவிரமாய் இருக்கிறார். அதை நிறைவேறும்படியாக புதிய வாழ்வை ஒன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் பொய்யாயிற்றோ என்று நினைத்த பொழுதெல்லாம் நீங்கள் நன்றாய் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுங்கள், இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த ஆண்டிலே, இந்த ஆரம்பத்திலே எனக்கு நிச்சயம் நிறைவேறும் என்ற புதிய விசுவாசத்தோடு கூட நீங்கள் காலடி எடுத்து வையுங்கள். கடைசி புத்தகம் என்று வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம் வரை நீங்கள் படித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் புதிய எருசலேம், புதிய வாழ்வு, ஒரு பரலோக வாழ்வு, ஒரு நித்திய வாழ்வு என்று ஒரு புதிய ஆரம்பத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வாழ்வின் பல கட்டத்திலே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஹிஸ்டரி முடிந்து விட்டதோ, என்னுடைய சாப்டர் முடிந்து விட்டதோ என்று நினைக்கும் பொழுது அந்த சாப்டருக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற என்னுடைய நல்ல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பிசிக்கல் டெத் இஸ் நாட் தி எண்ட், எட்டர்னல் லைஃப் இஸ் தி நியூ பிகினிங் ஆஃப் எவ்ரி ஹோலி மேன். ஒரு சரீர பிரகாரமான ஒரு மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு. அது ஆனால் முடிவல்ல. ஒரு பரிசுத்தமாக வாழுகிற ஒவ்வொருவருக்கும், ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் ஒரு நித்திய வாழ்வு என்று புதிய ஆரம்பம் ஒன்று உண்டு என்று வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் அறிவுறுத்துகின்றன.
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். யூத ஜனங்களும் அங்கிருந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய ஹிஸ்டரி முடிந்து விட்டது, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று மிக கொண்டாட்டமாக இருந்தார்கள். ஆனால் அந்த சத்துருக்களின் மத்தியிலே, அந்த எதிரிகளின் மத்தியிலே ஒரு பெரிய அத்தியாயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்து கொண்டு அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சிலுவை என்ற பாரத்தோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, இந்த பாரம் என்னால் சுமக்க முடியவில்லையே, இந்த பாரம் எப்பொழுது என்னை விட்டு கடந்து போகும், எனக்கு ரட்சிப்பு விடுவு காலம் இல்லையா என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அந்த சிலுவையை முறியடிக்கும்படியாக, சத்துருடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டும்படியாக ஒரு பெரிய உயிர்த்தெழுதலின் ஜீவன் நமக்குள் இயேசுவானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரீர பிரகாரமாக அநேக பாடுகளை சந்தித்துக் கொண்டு, இந்த பாடுகள் இத்தோடு முடியாதா, இந்த வியாதிகள் என்னை விட்டு போகவே போகாதா, நான் கடைசி வரைக்கும் இந்த பிபியாலையும் சுகராலையும் கேன்சராலையும் பலவிதமான கொடூர வியாதியாலையும் கஷ்டப்படுவேன் நீங்க நினைத்திருக்கீங்களா? ஆண்டவர் ஒரு புதிய உயிர்த்தெழுதலின் ஜீவனை உங்களுக்குள் வைக்கிறார். இந்த சிலுவை மரணம் முடிவுக்கு காரணமானதல்ல, அது ஒரு பெரிய ரட்சிப்புக்கு காரணமானதாய் மாறினதை நாம் பார்க்க முடியும். அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஒருவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த சவால், ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவை ரட்சித்துக்கொள் என்று கொடுக்கப்பட்ட அந்த சவால் அநேக ஜனங்களை, உங்களையும் என்னையும், ஏன் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகாக, உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக ஒரு பெரிய ரட்சிப்பை, மீட்பை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்தார். அவர்கள் நினைத்தது இந்த ஒரு மனிதன் ரட்சிக்கட்டும் என்று. ஆனால் என் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே ஜனங்களையும் உலகத்தையும் ரட்சிக்கும்படியான ஒரு பெரிய மீட்பை அந்த சிலுவையிலே அவர் உண்டாக்கி கொடுத்தார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். நமக்கு தெரியும், எசேக்கியா ராஜாவுடைய ஹிஸ்டரிய 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் அந்த எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் அநேக நேரம் தியானித்திருக்கலாம். அங்க அவர் எவ்வளவு வியாதிப்பட்டிருந்தார் என்று பார்க்க முடியும். ஆனால் அந்த வியாதிப்பட்ட வேளையிலே ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியை அங்க கர்த்தர் அனுப்புகிறார். அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்லுகிறார். உடனே அவளுக்கு எவ்வளவு கஷ்டமாய் இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஒரு நன்றாயிருக்கிற ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்குடைய வாழ்நாள் முடிய போகிறது, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா சுவர்புறம் திரும்பி 2 ராஜாக்கள் 20:3 படிச்சீங்கன்னா, எசேக்கியா சுவர்புறம் திரும்பி மிகவும் அழுதான். அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை, அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா, நான் சாக போகிறேனா, ஏன் ஆண்டவரே என்று கேட்டு அவன் சொல்லுகிறான், உண்மையும் மன உத்தவமாய் நான் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதை தான் செய்தேன் என்று நினைத்தருளும் என்று சொல்லி அங்கே அழுது புலம்புகிறான். நான் மன உத்தவமாய் நடந்தேனே ஆண்டவரே, நான் உண்மையாகத்தானே இருந்தேனே ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையை எடுத்துக் கொள்கிறீர் என்று அவன் அழும்போது அங்கு கர்த்தர் கேட்காதவர் போல் அல்ல, அவருடைய செவிகள் அடைக்கப்பட்டது போல் அல்ல, அவனுடைய ஜெபத்தை, அவனுடைய கண்ணீரை கேட்டு 2 ராஜாக்கள் 20:4 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா பாதை முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே அந்த யாரு உன்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்தி நீ சாக போகிறாய் என்று சொன்னாரோ அந்த தீர்க்கதரிசி அந்த அரண்மனையை விட்டு பாதி முற்றம் வரைக்கும் வரும் முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, பாருங்க, 15 வருடம் உன் நாட்களோட கூட்டி கொடுக்கிறேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு. ஒரு பெரிய மிராக்கிள் எவ்வளவு சீக்கிரம் நடக்குது பாருங்க. within a few minutes God can give new life. ஒரு சின்ன குறைச்சு நேரங்கள்ல, சில வினாடிகள்லயே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவருடைய ஜெபத்தை கேட்டாங்க செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் கூட, ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல நான் அநேக பிரச்சனைகளே, அநேக என்னுடைய வாழ்க்கையின் போராட்டங்களே, வாழ்க்கையின் வியாதியிலே கடைசி ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதுக்கு மேல டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு என்னுடைய ரிப்போர்ட் மாறாதுன்னு சொல்லிட்டாரு, அவருடைய நம்பிக்கை அப்படியா இருக்கிறதே, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், நான் லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறேன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருடம் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். within a few minutes God can give new life. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவனுடைய புது வாழ்க்கை ஆரம்பமாகிறதை பார்க்க முடியும்.
இன்றைக்கு டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் லைஃப் ஹாஃப் வே த்ரோ. நீங்க பாதி வழியிலே நின்று விடாதீர்கள். இந்த வாழ்க்கையானது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஓட்டம். இது பாதி வழியிலே நிற்பதற்காக கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை அல்ல. ஆன் a journey with many bypass roads, when you don't know which path to choose, God will guide you. நீங்க இந்த ஜேர்னில இருக்கும்போது நிறைய பைபாஸ் ரோடு வரும். எந்த பாதையில போகணும், எந்த இடத்துக்கு போகணும், நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்க முடியாது இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், God will guide you. நான் உன்னை வழி நடத்துறேன், நீ இந்த வழியில போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க டியர் சிஸ்டர்ஸ், மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த இடத்துல நீங்க நிக்காதீங்க, பாதி வழியிலே நின்றோம் நீங்க பயப்படாதீங்க. என்னுடைய பிரச்சனை பாதியிலேயே முடிஞ்சிடுச்சேன்னு நீங்க பயப்படாதீங்க. எல்லாவற்றிற்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருந்தே மற்ற சத்துருக்களுக்கு முன்பதாக கட்டாயம் நடத்துவார். நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஒருவேளை பாதை தெரியாம பைபாஸ்ல நின்னுட்டு எதை சூஸ் பண்ண தெரியாம எந்த பாத்துல போகணும் தெரியாம நிக்கிறீங்களா? ஆண்டவர் உன் வழியை செவ்வையாக்குவார். எந்த வழி என்று உனக்கு அவர் காண்பிப்பார். அதனால நீங்க நம்பிக்கையோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். பல நாள்ல காத்திருந்த பின்பு ஒரு புதிய வாழ்வை பெற்ற ஒரு சம்பவத்தை நாம் வேதாகத்துல படிக்க முடியும். பல நாள் காத்திருந்தான், ஆனா ஒரு புதிய வாழ்வு அவனுக்கு கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு கூட காத்திருந்தான். அந்த சம்பவத்தை நம்ம படிக்க முடியும். யோவான் 5வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, 38 வருட வியாதி உள்ளவன் ஒரு பெதஸ்தா குளத்தின் அருகே அவன் படித்திருந்ததை அந்த சம்பவம் விவரிக்கிறது. யார் என்னை அழைத்து சொல்வார்? அவனுடைய ஏக்கம் எல்லாம், யார் என்னை அழைத்து செல்வார்? நான் போவதற்குள்ளாகவே வேறொருவன் வந்து விடுகிறானே, என்னை தூக்கி கொண்டு போக ஆள் இல்லையே, நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் அங்கலாய்த்தவனாய் 38 வருடங்கள் யோசித்து பார்த்தேன். நான் இந்த வசனங்களை தியானிக்கையிலே யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் பிரச்சனை என்றால் நாம் துவண்டு போகிறோம், 2 நாள் பிரச்சனை என்றால் துவண்டு போகிறோம், 1 மாத பிரச்சனை என்றால் அவ்வளவுதான் படுத்து போகிறோம். ஆனால் 38 வருடங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவனுக்கு இருந்தது. சற்று அதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த குளத்தின் அருகிலே 38 வருடங்களாக பொறுமையோடு காத்திருக்கிறான், விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். எனக்கு எப்படியாவது என் வாழ்வு துளிர்த்து விடும், எனக்கு எப்படியாவது புது வாழ்வு கிடைத்து விடும் என்று ஏக்கத்தோடு அவன் காத்திருக்கிறான். 38 வருடங்களுக்கு பிறகாக அங்க ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குது. நான் இந்த இடத்துல சொல்றேன், வெயிட்டிங் பீரியட் இஸ் வெரி பெயின்ஃபுல். நீங்க இந்த வெயிட்டிங் பீரியட்ல காத்திருப்பு நாட்கள்ல இருந்தீங்கன்னா அது ரொம்ப பெயினா வலிக்கும் தான். ஆனா அந்த வழிகளை கடந்து நாம் செல்லும் பொழுது, அந்த வழிகளை தாண்டி நாம் பொறுத்து செல்லும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு காத்திருந்தது. என்ன? அங்க இயேசு கிறிஸ்துதாமே அந்த இடத்துக்கு வர்றார். Do you want to be healed? நீ சுகம் பெற விரும்புகிறாயா அப்படி என்று கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், எஸ், ஆமாண்டவரே அப்படின்னு சொன்னதோட விடல. அவன் சொல்றான், இத்தனை ஆண்டுகளாக அந்த குளம் கலக்கப்படும் பொழுது அநேகர் வந்து சுகமடைகிறார்கள், நானும் போக வேண்டும் என்று எதிர்பார்த்து அடுத்தவர்கள் என்னை உதவி செய்து என்னை தூக்கி கொண்டு அந்த குளத்திலே வைப்பதற்கு முன்பதாக அடுத்தவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சென்று விடுகிறார்கள். ஆதலால் நான் சுகம் பெறாதபடி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த இடத்திலே எந்த ஒரு உதவிக்கும் ஆளை தேடிக்கொண்டிருந்த அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற அந்த வியாதியஸ்தனுக்கு, எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று காத்திருந்த அந்த வியாதியஸ்தனுக்கு இயேசுவே நேரடியாக வருகிறார். இயேசுவே நேரடியாக வருகிறார். எழுது, sometime the Lord will answer unexpectedly in a miraculous way. நம்ம எதிர்பாராத வேளையிலே, நம்முடைய எதிர்பாராத நேரங்களிலே ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நடப்பதை நம்மால் உணர முடியும். நன்றாக நினைத்து பார்ப்போம். 2025 ஆண்டு முடிவு வரை நாம் இருப்போம் என்று என்றாவது நினைத்திருப்போமா? ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும், ஆண்டவரே இந்த நாள் என்னால் சரியாய் ஓட்டி விடுவோமா, இந்த வியாதி என்னிலிருந்து சுகம் கிடைத்து விடுமா, என்னுடைய வாழ்நாள் முடிந்து விடுமா, இந்த நாளிலே ஒரு புதிய நாளை காண செய்து என்று ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுது, இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் 10ஆம் தேதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை அருமையான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மிராக்குலஸ் வேல நம்மளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும். எஸ், he got a new life after 38 years. அங்கே அந்த இடத்திலே நீ எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரு. அவரு அந்த இடத்துல ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கிறத பாக்குறோம். அந்த இடத்துல தான் ஒரு புதிய லைஃப் அவனுக்கு
அவனுக்கு ஆரம்பமாகிறது. நினைச்சு பாருங்க, அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான். 38 வருடம் படுக்கையோடு கூட போராடி கொண்டிருந்து, ஆண்டவரே யார் எனக்கு உதவி செய்வார் என்று ஏக்கத்தோடு கூட இருந்ததை என் இயேசு நோக்கி பார்த்தார். எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் இல்லாமல் அநேக நேரங்களிலே நீங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிடலாம். நீங்க நம்பி இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் கைவிடலாம். இங்க நம்பி இருக்கிற உங்களுடைய சபையில் உள்ள விசுவாசிகள் உங்களை கைவிடலாம். ஆனால் கலங்கிடாதீங்க, ஆனா பயப்படாதீங்க. இயேசுவே நமக்கு இறங்கி வந்து நம்முடைய பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய தீர்வை நமக்கு உண்டாக்க முடியும். அதனால் காத்து வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:12 நம்ம பார்க்கும் பொழுது, காத்திருப்பது ஆத்துமாவை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எத்தனை அருமையான வசனம் பாருங்கள். காத்திருந்து காத்திருந்து அவன் போராடி போராடி தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து கடைசி நேரத்திலே நிற்கும் பொழுது இயேசுவாண்டிய குரல், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்ட அந்த குரல் அங்கே ஒலித்தது. ஒலித்தது மாத்திரமல்ல, அவனை சுகப்படுத்தி அந்த இடத்திலே அவனை எழுந்து நடக்க செய்கிறார். அவனுடைய சந்தோஷம் நிறைவாய் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக காத்திருப்பின் நேரங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வில்லாத காரியங்கள் உண்டு. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த புதிய வாழ்விலே, இந்த புதிய ஆரம்பத்திலே, இந்த நாளிலிருந்து அந்த பதில் நமக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்கிற ஒரு பதில் நமக்கு கட்டாயம் உண்டு. அது யாராலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறதான ஒரு பதிலாக அது இருக்கும். A new life will be miraculously given to you. miraculously given to you. ஒரு புதிய வாழ்வு, அற்புதமான ஒரு பதில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட போகிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளாக இருக்கலாம், அற்பமான ஆரம்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த அற்பமான ஆரம்பத்தின் நாள் ஒரு மிகப்பெரிய சம்பூர்ணமாய் முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. லைஃப் இஸ் a continuous journey. இது நான் ஸ்டாப் ஜேர்னி என்று ஒருவர் எழுதியிருந்தார். எஸ், இது ஒரு நான் ஸ்டாப் ஜேர்னியாக நாம் நடத்தி கொண்டே போக வேண்டும். எந்த இடத்திலும் நம் உட்கார்ந்து சோர்ந்து போய் விடக்கூடாது. ஒருவேளை சோர்வின் நேரங்கள் வரலாம், வசனம் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தும். போதுமாண்டவரே என்று சொல்லும் நேரங்கள் வரலாம். கர்த்தருடைய வார்த்தை அல்லது தூதனை போல ஒரு மனுஷனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரலாம். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a very best example. அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால், அவருக்கு அநேக பிளான் அவருக்கு முன்பதாக இருந்தது. அவருக்கு தெரியும், இந்த பூமியில இருக்கும் பொழுது மரணம் என்னை சந்திக்கும் என்று அவருக்கு தெரியும். சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அடுத்தடுத்து அவர் மூவ் ஆன் பண்ணி கொண்டே இருந்தார். மத்தேயு 8:5-9:1-9 எல்லாம் நீங்கள் அப்புறம் எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். அதிலெல்லாம் அடுத்தடுத்து அவர் செல்கிறார். தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று பார்க்கலாம். இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று வசனம் சொல்கிறது. இயேசு அவிடம் விட்டு போனார் என்று சொல்கிறது. ஆண்டவர் மூவ் ஆன் பண்ணி கொண்டே இருந்தார். அவருக்கென்று ஒரு பிளான் இருந்து கொண்டே இருந்தது. ஜீசஸ் வாக்டு நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருந்தார். மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருந்தார். அவர் எந்த இடத்திலையும் திகைத்து நிற்கவில்லை. எந்த மனுஷனுடைய பரியாசத்தையும் எந்த சத்ருவையும் பார்த்து பயந்ததாக சரித்திரம் கூறவில்லை. எல்லாவற்றையும் முறியடித்து அவர் போய்கொண்டிருந்தார். டியர் சிஸ்டர்ஸ், டோன்ட் கிவ் அப். நீங்க எந்த நேரத்துல நீங்க மனது தளர்ந்து போன ஒரு நேரத்துல இருந்தாலும் நீங்க தயவு செய்து உங்களுடைய மனதை தளர விட்டுறாதீங்க. ரைட் a plan and move on to the next step. Nobody can stop you. உங்களை யாராலும் நிறுத்த முடியாத ஒரு நிச்சயமான நாட்கள் உண்டு. அது இந்த நாளிலே ஆரம்பமாகிறது. Even though he knows about his death, he continues his journey. அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய மரணத்தை குறித்து. ஆனாலும் பயப்படாதபடி முன்னேறி கொண்டிருந்தார். அதனால் தான் அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். யூத குலம் அழிய வேண்டும் என்பது ஆமானின் எண்ணம். மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து கொண்டிருந்தான். ஆகா, இந்த குலத்தை நாம் அழித்தே தீர வேண்டும், இது மிக பயங்கரமான ஒரு குலம், இந்த ஜனங்களை நாம் அழித்தே தீர வேண்டும். மிகப்பெரிய பிளான், ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி அங்கே அவன் அந்த திட்டத்தை தீட்டினான். நடந்தது என்ன உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். யூத குலத்தை அழிப்பது ஆமானின் எண்ணம் என்றால் அது முடிவல்ல. அங்கே ஒரு யூதர் குலத்தை வாழ வைக்கும் ஒரு மொர்தகாய் உண்டு. அங்கே யூத குலத்தை வாழ வைக்கிற ஒரு எஸ்தரின் அர்ப்பணிப்பு உண்டு. எஸ்தரின் அர்ப்பணிப்பை போல இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் அர்ப்பணிப்போடு நமக்காக செயல்படுகிறார். ஒரு மொர்தகாயின் முயற்சியை போல
என் இயேசுடைய வார்த்தையின் முயற்சிகள், என் இயேசுடைய கரம் நீட்டி நம்மை தூக்குகிற முயற்சிகள் நமக்கு உண்டு. உங்களை அழிக்க வேண்டும் என்று சத்துருக்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக வாழ வைப்பதுதான் என் இயேசுடைய திட்டம். ஆகானின் முடிவு மொர்தெகாயின் ஆரம்பமாய் இருந்தது. ஆகானின் தூக்கு மேடை மொர்தெகாயின் வாழ்வாய் இருந்தது. இன்றைக்கு அநேகர் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கலாம். ஆனால் அந்த சத்துருக்களுடைய முடிவுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்று இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஏன் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. நான் ஆவியாருடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியாரிடத்திலே வேண்டும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சுய ஞானத்தினால் அதை பேசவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுது நான் வசனத்தை எடுத்தால் ஆவியானவர் பலவித கோணங்களிலே என்னை தெளிவுபடுத்தி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை வாழ வைக்கும் ஒரு கர்த்தர் உண்டு. முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம். யோசேப்பை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரியாத ஹிஸ்டரி அல்ல. ஆனால் அங்கே சகோதரர்கள் குழியிலே போட்டு அவனுடைய வாழ்க்கை முடிவடைக்க நினைத்தார்கள். இந்த குழியிலே தள்ளிவிட்டு சந்தோஷமாய் கடந்து சென்றார்கள். போய் தொலையட்டும், அவனுடைய வாழ்க்கையை முடித்து விட்டோம், இனி நம்மளுக்கு முன்பதாக அவனுடைய தீர்க்க தரிசனங்கள், அவனுடைய தரிசனங்கள் நிறைவேறாது என்று அவர்கள் எண்ணம் கொண்டு போனார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த குழியிலே போட்டார்கள். குழி மூடப்படவில்லை. அந்த குழி மூடப்படாத குழியிலிருந்து யோசேப்பை இயேசு தூக்கி எடுத்தார். கர்த்தர் தூக்கி எடுத்து அவனை பலப்படுத்தி வெளியிலே கொண்டு வந்தார். அடிமையாக எகிப்து தேசத்திற்கு போனான். சிறை வாழ்வை அனுபவித்தான். ஆனால் சிறைதான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்று அநேகர் அங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என் கர்த்தர் அந்த சிறை வாழ்விலிருந்து அவனை வெளியே எடுத்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். எங்கே வாழ்வு முடிந்தது என்று சகோதரர்கள் நினைத்தார்களோ அந்த யோசேப்பின் வாழ்க்கையை கர்த்தர் புதிய ஒரு ஆரம்பமாக அங்கே மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அந்த புதிய ஆரம்பத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்காக சகோதரர்கள் யோசேப்பை நோக்கி ஓடினதை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுகிற ஒரு அனுபவம். முடிவை புதிய ஆரம்பமாக மாற்றுகிற ஒரு அனுபவம். புது வாழ்வை மலர் செய்கிற ஒரு அனுபவம். ரூத்தின் வாழ்க்கையை நினைத்து எடுத்து பார்த்தால், ரூத்துக்கு இனி அவனுடைய கணவன் இறந்து விட்டார், இனி வாழ்க்கை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே நகோமியோடு கூட அவள் இணைந்து புதிய வாழ்க்கை அங்கே ஆரம்பமானதை பார்க்கிறோம். இன்று அநேக நேரங்களிலே ஆமாண்டவரே, பெண்ணாகிய நான் இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன், பிறந்த இடத்தை விட்டு, பிறந்த வாழ்க்கையை விட்டு நான் வந்து விட்டேன், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தாய் தகப்பனை விட்டு வந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிவடைகிறது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கேன் என்று நினைத்திருக்கலாம். அந்த எந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை வைக்கிறாரோ அந்த இடத்திலே ரூத்தின் வாழ்க்கையை போல மலரச் செய்கிற கர்த்தரை தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எருசலேம் அலங்கும் இல்லை, இடிக்கப்பட்டு கிடந்ததை, பாழாய் கிடக்கிறதே, அதோடு எருசலேம் மதில் கட்டப்படாது என்று அநேகர் முடிவெடுத்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மதிலை, பாழாய் கிடந்த அந்த மதிலை கட்டும்படி, இடிந்து கிடந்த அந்த மதிலை கட்டும்படி நெகேமியா என்ற ஒரு பக்தனை ஆண்டவர் எழுப்பினார். நெகேமியா எழும்பினது மாத்திரமல்ல, 52 நாட்களிலே அவன் கட்டும்படி ஆண்டவர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்கள் கட்டப்படாமல் இருக்கலாம், அநேக இடங்கள் இடிந்து கிடக்கலாம், அநேக காரியங்கள் இடிந்து பாழாய் போய் கிடக்கலாம். பாழாய் போன இடிந்த கட்டுகளோடு கூட இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே சரி செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பேதுருடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டில நாம் எடுத்து பார்க்கும் பொழுது சிறை வாழ்வை அனுபவித்தார். சிறை வாழ்விலே அவர் என்னென்ன யோசித்துக் கொண்டிருப்பார் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்தேனே, உமக்காக நான் இத்தனை காரியங்களை செய்தேனே, ஆனால் நான் இப்படி வந்து சிறை வாழ்வை அனுபவிக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இரும்பு கதவுகள் திறவுண்டதை பார்க்க முடியும். தானாகவே இரும்பு கதவுகளை திறக்கும்படி தூதனானவன் அங்கே சென்று ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். இன்று இரும்பு கதவுகள் போல் உங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய படிப்பின் காரியங்கள், என்னுடைய பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள் இரும்பு கதவுகள் போல் இருக்கிறதே, இது திறக்கப்படாதா? அவனுக்கு ஞானம் இல்லையே, என்னுடைய பிள்ளைக்கு வேலை இல்லையே, என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, என்னுடைய மகளுக்கு மருமகளுக்கு குழந்தை இல்லையே, பலவிதமான பிரச்சனைகளுக்கோடு பெரிய ஒரு இரும்பு கதவு உங்களுக்கு முன்பதாக பூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் பூட்டப்பட்ட எல்லா இரும்பு கதவுகளையும் இந்த நாளிலே கர்த்தர் உடைக்கிறவராய் செயல்படுகிறார். அந்த இரும்பு கதவுகள் தானாகவே திறவுண்டு அங்கு பெரிய ஒரு விடுதலையை பேதுரு அனுபவித்தது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே அற்புதத்தை செய்யும்படியாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்.
தானியேலுடைய காரியம் சிங்கக்கபியிலே முடிந்துவிட்ட காரியம் அல்ல. தானியேல் அதற்கு பிறகாக அவன் ஒரு பெரிய தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் அதிபதியானான் என்பது மாத்திரமல்ல, தானியேலின் காரியம் புதிய ஆரம்பமாக ஜெயமாக முடிந்தது என்று பார்க்கிறோம். புதிய ஆரம்பத்திலே ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டவனாய் அவன் அங்கு நின்றான். இன்றைக்கு கெபியை போல ஒரு பெரிய சிறை வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு குடும்பத்துக்குள்ளாக, ஆண்டவரே ஒரு கெபியாக எண்ணுகிறேன், இது ஒரு சிறையாக எண்ணுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கெபியில் இருக்கிற எத்தனை பெரிய சிங்கங்களுக்கும் நேராக அந்த சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலை காப்பாற்றின தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்றி, எந்த ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றி, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஜெயமாக மாற்றுகிற ஒரு தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு நாளும் கலங்கி விடாதீர்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையில எந்த பகுதிகளிலே நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களோ, வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ, அத்தனை இடங்களிலும் ஒரு பெரிய ஜெயத்தை இந்த நாளின் ஆரம்பத்திலே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை 2025 ஆண்டு நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு ஆண்டாக இருக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் முடிந்திருக்கும் என்று நினைத்தேனே, டிசம்பர் வரை நான் வந்து விட்டேன், இனி எனக்கு என்ன நடக்க போகிறது என்று முடிவோடு கூட நீங்கள் இந்த குழுவிலே நீங்கள் இணைந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, மகளே எழுந்திரு, அரைஸ், நீ எழுந்திரு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று அவர் வார்த்தையை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார். லாசருவின் இழப்பை பார்த்து மார்த்தாளும் மரியாளும் அழுது கண்ணீர் விட்டனர். நமக்கு தெரியும், குடும்பத்திலே தாயும் தகப்பனும் இல்லாது கைவிடப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு சகோதரனோடு கூட அக்காவும் தங்கையுமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரை அவர்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்களோ, யார் அவங்க ரொம்ப அன்பாய் நேசித்தார்களோ, அந்த லாசருவையே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவருடைய மனம் கலங்கி நின்றது. இயேசு எங்களோடு இல்லையே, இயேசு எங்களை விட்டு விட்டு போய்விட்டாரே, என்று சகோதரன் மரித்து விட்டாரே என்று அழுது புலம்பினதை நாம் பார்க்க முடியும். ஆனால் 4 நாள் மரித்து அடக்கம் பண்ணி நாரி போன ஒரு சரீரத்தை இயேசு உயிர்ப்பிக்கும்படியாக அந்த கிராமத்திற்கு மார்த்தாளையும் மரியாளையும் தேடி வந்தார். இன்றைக்கு வாழ்க்கையிலே, குடும்பத்திலே அநேக அன்பானவர்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கலாம் அல்லது இழந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவராய் இயேசு உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக, இந்த இழப்பை சரிகட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்மை அப்படியே தாங்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே, ஆண்டவரே, நான் என் கணவனை இழந்து தவிக்கிறதான நேரங்களிலே, நான் ரொம்ப புலம்புகிறதான நேரங்களிலே, இயேசு கிறிஸ்துவானுடைய அன்பு என்னை நெருக்கி, ஆவியானுடைய பலன் என்னை தாங்குவதை ஒவ்வொரு நிமிடமும் என்னால் உணர முடியும். நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற வேலையிலே ஒரு கரம் என்னை அப்படியே தொட்டு, எழுந்து உன் வேலையை செய் மகளே, புலம்பி அழுவதை நிறுத்து, என்னுடைய அன்பு உனக்கு போதும் என்று சொல்லுவதை பார்த்து நான் அநேக நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்ததுண்டு. ஒரு மனிதன் கூட அப்படி தேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலும் தேர்தலும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் உனக்கும் கொடுப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக பார்க்கலாம், ஊழிய வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே பார்த்தோம், அடுத்து குடும்ப வாழ்விலே பார்த்தோம். இப்போ கடைசியாக ஊழிய வாழ்வை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஊழிய வாழ்விலே இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் இடத்திலே ரட்சிப்பு காணப்படவில்லை. அந்த ரட்சிப்புக்காக நாம் எடுக்கிறதான எல்லா முயற்சிகளும் அநேக நேரங்களிலே தோல்வியாக முடிகிறதை பார்க்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்டுக்கொண்டே இரு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒருவேளை நீங்க எடுக்கிற முயற்சி உங்களுக்கு அது என்ன பலனை கொடுக்கும் என்று தெரியாது இருக்கலாம். நீ ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்டுக்கொண்டே இரு, வசனத்தை அநேகருக்கு சொல்லிக் கொண்டே இரு, அநேகருக்கு வசனத்தையும் மூலம் அநேக காரியங்களை நீ நடப்பித்துக் கொண்டே இரு. ஊழியங்களிலே பலவிதமான ஊழியங்கள் உண்டு. அந்த ஊழியங்களிலே கர்த்தர் உன்னை எப்படி நடத்துகிறாரோ அந்த ஊழியத்தின் திசையிலே நீ போய்கொண்டே இரு. ஒருவேளை உடனடியாக ரிசல்ட் கொடுக்கப்படாமல் இருக்கலாம், ரிசல்ட்டை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே நீ விதைத்த விதைகள் அங்கு முளைத்திருப்பதை நீ பார்க்கலாம். ஒரு நாளிலே அது பெரிய ஒரு விதையாக நின்று, மரமாக நின்று, கனி கொடுத்து, பூத்து, காய்த்து, குலுங்கி இருப்பதை நீ பார்க்க முடியும். நிச்சயம் அதை நீ உன் கண்களால் காண முடியும். கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம் ஒன்று விருதாவாய் போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. நம்ம எடுக்கிற எந்த ஒரு பிரயாசமும் விருதாவாகி விடாது சகோதரிகளே. எந்த ஒரு சிறு பிரயாசத்தை நாம் எடுத்தால் கூட அதற்குடைய ஒரு பெரிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்ம லூக்கால 13வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாங்க கனி கொடுக்கிற மரம், கனி
கொடுக்காத ஒரு மரத்தை பற்றி நாம் பார்க்க முடியும். ஒரு இடத்திற்கு இயேசு கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்திலே கனி கொடுக்காத ஒரு மரத்தை பார்த்து வெட்டி போடு என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒரு ஆத்துமாக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது வறட்சியான ஒரு சூழ்நிலை, அந்த இடத்திலே ஆண்டவர் அழித்து விடக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து நிற்கிறார். ஆனால் அந்த தோட்டக்காரன் மிகவும் கருணையோடு அவன் சொல்லுகிறான், லெட் இட் அலோன் திஸ் இயர் ஆல்சோ, இந்த வருடம் அது இருக்கட்டும், இந்த வருடம் அதை விட்டுருவோம் ஐயா அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆத்துமாக்கள் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனா இந்த ஒரு வருஷத்துல இனி ஆரம்பிக்க போகிற புதிய ஆண்டில ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை கொடுப்பார். ஒன் மோர் இயர் வாஸ் ஆடட், நம்மளுக்கு ஒரு புதிய வருஷத்தை ஆண்டவர் ஆட் பண்ணி கொடுக்கிறார். ஆத்துமாக்களுக்காக புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். வெட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய ஆத்துமா வறட்சியோடு, ஆவிக்குரிய வறட்சியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் புஷ்டியும் செழிப்புமாக மாறுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபாக மாற்ற முடியும். ஆண்டவரால் ஒன்றுமே இல்லாத ஒரு வனாந்தரத்திலே செழிப்பான ஒரு தோட்டமாக ஆண்டவரால் உருவாக்க முடியும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் படித்தேன். அதிலிருந்து அநேக பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு கூடையிலே அநேக தக்காளிகளை அடுக்கி வைத்து ஒரு வியாபாரி வைத்துக் கொண்டிருந்தாராம். அது இந்த வியாபாரி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதில் அநேக தக்காளிகள் அழுகி விட்டதாம். உடனே அந்த கூடை பார்த்து சொன்னதாம், நான் எவ்வளவு அழகான கூடையாக இருக்கிறேன், எனக்குள் இருக்கிறதான தக்காளி எப்படி அழுகி போய்விட்டது, இது ஒன்னுத்துக்கும் உதவாது, இது என்னுடைய கூடையை கெடுத்து விட்டதே என்று புலம்பிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த வியாபாரி எழுந்து அந்த அழுகின தக்காளி எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு விட்டாராம். தூக்கி எழுந்து விட்டு திருப்பி புதிய தக்காளிகளை வாங்கி கொண்டு வந்து வைத்தாராம். அவைகளை அநேக ஜனங்கள் வாங்கி கொண்டு போனார்களாம். அப்பொழுது அந்த கூடை சொன்னதாம், இப்பொழுது பார், நான் அழுகினது ஒண்ணுக்கு உதவாதெல்லாம் இல்லாம நான் இப்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், என்னில் இருக்கிறதான அந்த தக்காளிகள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது, எவ்வளவு எனக்கு அழகோடு அழகை கூட்டி சேர்க்குது என்று அது நினைத்து கொண்டு மகிழ்ச்சியா இருந்ததாம். மறுநாளிலே அந்த புதிய தக்காளிகளும் காலியான நேரத்திலே அவர் அந்த இடத்திற்கு இன்னொரு இடத்திற்கு சென்றாராம். ஒரு இடத்திற்கு வியாபாரத்தின் நிமித்தமாக செல்லும் பொழுது ஒரு இடத்திலே அநேக தக்காளி செடிகள், ஆங்காங்கே நிறைய செடிகள் வளர்ந்து பூத்து காய்த்து பழமாயி அநேக தக்காளிகள் அந்த இடத்துல இருந்தா. உடனே கூடையை எடுத்துக்கொண்டு எல்லா தக்காளிகளையும் அவர் பறித்து கொண்டு வந்து வைத்தாராம். அநேக மக்கள் அந்த கடைவழியாய் வந்த பொழுது அந்த தக்காளி பழங்களை அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நிறைய ஜனங்கள் வாங்கி கொண்டு போய் விட்டார்களாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் அதுல இருந்ததாம். அது இப்படியாய் பேசினதாம், என்னை நீ அழுகிவிட்டாய் என்று நினைத்தாய், எனக்கு நான் இருப்பது உனக்கு அழகு குறைவு என்று நினைத்தாய், நீ என்னை ஒதுக்கினாய், என்னை தூக்கி போட்டாய், எல்லாம் பண்ணி புறக்கணித்து என்னை கூடையை விட்டு விரட்டினாய். ஆனால் என்னை நீ விரட்டினாலும் புறக்கணித்தாலும், நீ எந்த இடத்துல என்னை தள்ளினாலும் அந்த இடத்திலே நான் முளைத்து விதையாக இருந்து முளைத்து பெரிய ஒரு செடியாக காய்த்து இன்று உன்னுடைய கூடையிலே நான் அலங்கரிக்கிறவனாக மாறி இருக்கிறேன் என்று பெருமிதம் கொண்டதாம். எஸ், இன்றைக்கு நீங்களும் அழுகின தக்காளியை போல ஒதுக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தனிமையிலே இனி இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களுக்கு வயதாகிவிட்டது, இவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், இவர்கள் வியாதியோடு இருக்கிறார்கள், இவர்களால் இனி என்ன செய்ய போகிறது, இவர்களுக்கு அதிகாரம் இல்லை, இல்லது இவர்களுக்கு மனிதர்கள் என்று ஒதுக்கி போடலாம். ஆனால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்திலே ஒதுக்கி போடுகிறார்களோ, யார் உங்களை புறக்கணித்தார்களோ, யார் உங்களை ஒன்றும் முடியாது என்று உங்களை ஒதுக்கினார்களோ, அந்த இடத்திலே விதையாக, ஒரு செடியாக, ஒரு மரமாக விளைந்து அநேக பூ பூத்து காய் காத்து அது பழமாக மாறி பிரயோஜனமாய் மாறுவதை தக்காளியை போன்ற அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. எஸ், ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பூ பூத்து காய் காய்த்து பழமாகும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் எதையும் குறித்து கவலைப்பட்டு விடாதீர்கள். ஏன் ஆண்டவரே, என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியலை, அல்லது எனக்கு திறமை இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை, என்னால் செயல்பட முடியலை, ஆவியானுடைய பலன் எனக்கு குறைவாய் காணப்படுகிறதே, அவர்களை போல இல்லை, இவர்களை போல இல்லை என்று நீங்கள் ஒரு நாளும் கலங்க வேண்டாம். நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் தூக்கி போடப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, அந்த இடத்திலே அவர்களை அலங்கரிக்கும்படியாக, அவர்கள் இவர்கள் வந்தது நல்லது என்று சொல்லும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே ஒரு ஆசீர்வாதமான மகளாக கட்டாயம் உருவாக்குவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நித்திய வாழ்வை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அநேக நேரங்களிலே நித்திய வாழ்வு எப்பொழுது வரும், நித்திய வாழ்வுக்குள்ளாக போனால் என்னுடைய கண்ணீர் போய்விடும், என்னுடைய கண்ணீர் கவலை போய்விடும் என்று நினைப்பது உண்டு. அநேக நேரங்களில் அந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே எடுத்து படித்தோமானால் 7வது அதிகாரம் 16, 17
இல்ல நம்ம பாப்போம்னா அங்க கண்ணீர் இல்ல, அங்க கவலை இல்ல. ஆனா அங்க எல்லாரும் இயேசுவோடு கூட அங்க இருந்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து மகிழ்வதை நாம் அந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இன்று நீங்களும் கூட கண்ணீரோடு கண்ணீரின் வாழ்க்கைதான் என் உணவு அல்லது வியாதிதான் என் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருந்தால் வசனத்தை பார்த்து தேர்ச்சிக் கொள்ளுங்கள். ஒரு நாளிலே என் இயேசுவானவர் வருவார். என் இயேசுவானவர் வரும்பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் முடிந்து போனாலும் என்னுடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பமாகும். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை ஒரு புதிதாக ஆரம்பமாகும். பரலோகத்திலே நமக்கு ஒரு பலன் உண்டு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15 to 17 யாராவது ஒருவர் படிக்கலாம். அது நஞ்சாக்கா. ஆகையால் நம்மில் வாசிறேன். வாசிங்கக்கா. வாசி வாசி வாசி. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். 20வது வசனத்தை படிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இந்த வாழ்வு ஒரு நிரந்தர வாழ்வு இல்லை என்று நமக்கு தெரியும். இது ஒரு பெர்மனன்ட் லைஃப் இல்லை, இது ஒரு டெம்பரரி லைஃப்னு தெரியும். ஆனா அங்கே இருந்து பரலோகத்தில் தான் நம்முடைய குடியிருப்பு இருக்கிறது. அங்கதான் நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்வு இருக்கிறது. ஒருவேளை இங்க கொடுக்கப்படுகிற ஒரு வாழ்வுக்கு பிறகாக ஒரு நல்ல வாழ்வு ஆண்டவர் கொடுப்பாரு. அது மாத்திரமல்ல, அங்க நம்ம நித்தியத்திற்கு போகும் பொழுதும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய ஆரம்பத்திற்காக, புதிய ஒரு லைஃபுக்காக நம்ம காத்துக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பூலோகத்தின் வாழ்க்கைகளே நம்ம நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். ஒரு நாளிலே கர்த்தர் வருவார். அங்கேயும் நமக்கு புதிய ஆரம்பம் உண்டு, அங்கேயும் புதிய வாழ்வு உண்டு. இதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி அறிவுறுத்துகின்றன. இந்த நாளிலே ஏசாயா 27:6வது வசனத்தை எடுத்து எல்லாருமா சேர்ந்து படிப்போம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கொண்டு 27வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாருமா சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும், நீங்களும் நானும் இந்த உலகத்துல வேர் பற்றி இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் ஜனமாகிய நாம் பூத்து காய்த்து இந்த உலகம் முழுமையும் பலனால் நாம் நிரப்ப போகிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தை பாருங்கள். ஒருவேளை வேறில்லையே என்று கவலைப்பட்டீங்கன்னா இந்த நாளிலே புதிய வேரை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளிலே அந்த வேர் பற்றி ஒரு மரமாக மாறி பூத்து காய்த்து இந்த உலகமே பார்க்கும்படியாக நம்முடைய பலன் அங்கே நாட்கள் நிரம்பும்படியான ஒரு பெரிய நாட்களை நாம் காண இருக்கிறோம். கர்த்தர் இந்த விசுவாச வார்த்தையோடு கூட இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு பாடலை நாம் பாடலாம். நம்ம எல்லாரும் ஜெப நிலைக்கு நேராய் கடந்து வரலாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே மகளே, நீ சோர்ந்து போகாதே. போகும் தூரம் வெகு தூரம் நீ போகணுமே, நின்றிடாதே. போகும் தூரம் வெகு தூரம் நீ போகணுமே, நின்றிடாதே, நடுவில் நின்றிடாதே. தேவனுக்காக செயல்படணும், நீ வேகமாய் செயல்படணும். தேவனுக்காக செயல்படணும், நீ வேகமாய் செயல்படணும். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
கடலலை போன்ற சோதனை வந்தாலும் நடுவில் நின்றிடாதே, தொடர்ந்து ஓடிடுவாய். கடலலை போன்ற சோதனை வந்தாலும் நடுவில் நின்றிடாதே, தொடர்ந்து ஓடிடுவாய். நீ தொடர்ந்து ஓடிடுவாய். சோர்ந்து போகாதே மகளே, நீ சோர்ந்து போகாதே. போகும் தூரம் வெகு தூரம் நீ போகணுமே, நின்றிடாதே, நடுவில் நின்றிடாதே. தேவனுக்காக செயல்படணும், நீ வேகமாய் செயல்படணும். தேவனுக்காக செயல்படணும், நீ வேகமாய் செயல்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா அப்படி சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்னதை நாங்கள் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே. அப்பா, நீர் யார் யாருக்கு எப்படி பேசி அது கர்த்தாவே அப்பா அது வேர்பற்றி ஆண்டவரே இஸ்ரவேல் பூத்து காய்த்த ஆண்டவரே உலகத்தை பலனால் நிரப்பும்படியாக எங்களுடைய சகோதர சகோதரிகளை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வியாதியோடு கூட இருக்கிறதான, பிரச்சனைகளோடு கூட இருக்கிறதான, போராட்டத்தோடு கூட இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிய குடும்பங்களுக்காய் சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது முடிவல்ல, இது முடிவல்ல ஆண்டவரே. ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, இந்த பிரச்சனைகள் இனி மாறாதா என்று தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க கொடுக்க போறீங்க. இந்த ஆண்டு எங்களுக்கு எப்படி முடிந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. இனி வரப்போகிற நாட்கள் புதிய ஆரம்பத்தோடு கூடிய கர்த்தாவே புதிய ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, எஸ்தரை போல அர்ப்பணிப்போடு ஆண்டவரே அப்பா ஜனங்களை காப்பாற்றுவது போல புதிய ஆரம்பத்தை தன்னுடைய ஜனத்திற்கு கொடுத்தது போல, நெகேமியாவை போல பல பாழாய் கிடக்கப்பட்ட இடிந்த மதிலை கட்டுவதற்கு நெகேமியாவை பயன்படுத்தினது போல புதிய ஆரம்பத்தை ஒவ்வொரு இடங்களில் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையை போல அநேக ஜனங்கள் இங்கே உண்டு ஆண்டவரே. அப்பா, குழியிலே தள்ளப்பட்ட அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, பிரச்சனைகள் கர்த்தாவே அப்பா நெருக்குகிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. வியாதியிலே நெருக்கப்படுகிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. குழியை போன்ற ஒரு அனுபவம், வலியை போன்ற ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிற எங்கள் ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே யோசேப்பை நீர் குழியிலிருந்து எடுத்து ஆண்டவரே மகிமைப்படுத்தினது போல, தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றினது போல எங்களுடைய சகோதரிகளை ஆண்டவரே, இந்த குழியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவரே குழியிலிருந்து எடுத்து ஆண்டவரே தேசத்திற்கு ஆசீர்வாதமாக, தேசத்திலே பாதிப்பை கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதரிகளாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தானியேலை போல சிங்க கெபியிலே ஆண்டவரே வாழ்க்கையை முடிந்து விடுமா என்று எதிர்பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே சத்துருக்களுக்கு முன்பதாக தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது போல, நீர் கெபியிலிருந்து விடுவித்தது போல எந்த சேதமும் இன்றி எங்கள் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. அப்பா, எசேக்கியாவை போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சுவர்புறமாய் திரும்புகிற வியாதியோடு கூட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் அன்பின் கர்த்தாவே நிமித்தமாக அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவருடைய விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே, ஒரு முறையாய் உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. within a few minutes ஆண்டவரே, ஆண்டவரே ஆமா ஆண்டவரே உம்மால் கர்த்தாவே ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தீரே. ஆமா ஆண்டவரே, ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே புதிய வாழ்க்கையை மலரச் செய்கிறேன் நல்ல ஆண்டவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட புதிய வாழ்க்கை எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பலவீனப்பட்ட வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பெதஸ்தா குளத்தினருகே 38 வருடமாகி ஆண்டவரே அப்பா யார் எனக்காய் உதவி செய்வார் என்று ஆண்டவரே அந்த வியாதியஸ்தன் கர்த்தாவை உதவிக்காக ஆட்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே என் இயேசுவே இறங்கி வந்தீரே ஆண்டவரே. என் இயேசுவே இறங்கி வந்து எழுந்து நட என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, அப்படியாக எங்களுடைய சகோதரிகள் ஆண்டவரே இத்தனை வருடங்கள் நாங்கள் கர்த்தாவே இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு விடுதலை இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வார், அதிகாரம் என்னுடைய கரத்தில் இல்லையே, எனக்கான அதிகாரங்கள் ஒன்றும் எனக்கு உதவி செய்வதாக இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தால் இயேசுவே நீர் இறங்கி வாரும், ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளாக நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகள் ஒரு விடுதலையை தாரும், அவருடைய வியாதிகள் ஒரு விடுதலையை தாரும், எழுந்து நட என்று சொல்லும் ஆண்டவரே.
ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடும் ஆண்டவரே. நீர் கொடுத்த விசுவாச வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. போதும் ஆண்டவரே என்று சொல்லின நாட்கள் போதும் ஆண்டவரே. நாங்கள் போக வேண்டிய பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆண்டவரே. நாங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆண்டவரே. அது முடிவடையாது ஆண்டவரே, தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக எங்களுடைய வாழ்க்கையை ஜெயமோடு ஓடத்தக்கதாக ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.